உணவில் சைவம், அசைவம்னு சொல்லிட்டு 2 வகை பிரித்து பார்க்குறீங்க. அப்படி பார்ப்பது தவறு ஒன்றும் கிடையாது. அசைவம் அதாவது நான்வெஜ் டைரெக்டாகவே இறைச்சி கொண்டது. அது எல்லாருக்கும் தெரியும். சைவம் கீரை வகைகள், காய்கறி வகைகள் கொண்டது. இதுவும் எல்லாருக்கும் தெரியும். மண்ணினுள் உள்ள சத்துக்கள் இருந்து தான் காய்கறி, கீரைகள் எல்லாத்துக்கும் சத்துக்கள் பிரிந்து வளர்ந்து வருகின்றன. அந்த மண்ணை மேம்படுத்துவது எது? மண்புழு தான் பெரும்பாலும் மண்ணை மேம்படுத்தி கொண்டே இருக்கும். அதோட சாரம் அந்த மண்ணில் இல்லாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது. நீங்கள் அசைவம் சொல்லிட்டு சாப்பிடாம மறக்கிறீங்க. ஆனால் சைவத்துலேயும் அந்த அசைவத்தோட சாரமும் இருக்குது. மண்புழுவும் உங்கள் பார்வையில் வந்து அசைவம் தானே. அது தவிர்த்துலாம் சொல்கிறேன். இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எந்த உணவு வேணால் யார் வேணால் உண்ணலாம். அது அவர்கள் விருப்பம்.